அனைவரையும் கைகளை தட்டி வரவேற்போம். பங்கு தந்தையானவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் கைகளை தட்டி வரவேற்போம். பங்கு மக்கள் அனைவரும் கேட்டில் முன்பு நின்று பங்கு தந்தையை மகிழ்ச்சியுடன் வரவேற்க இருக்கின்றோம். பங்கு மக்கள் பங்கு தந்தையை சிரிப்பு முகத்தோடு அருள் சகோதரி வரவேற்க இருக்கின்றோம். ஊர் பெரியவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவரும் நம்முடைய பங்கு தந்தையர்கள், அருள் தந்தையர்கள், அருள் சங்கம் கைதட்டி ஆரவாரத்தோடு வரவேற்க இருக்கின்றோம். கேட்டின் முன்பாக பெரியவர்கள் நிற்கின்றார்கள். பெரியவர்கள் அனைவரும் கைதட்டி முழு மகிழ்ச்சியோடு பங்கு தந்தையை அழைத்துக் கொள்ள வர இருக்கின்றோம். பங்கு தந்தையோடு அனைத்து சகோதரிகளும் அனில் பைந்தன் அவர்களும் வர இருக்கின்றார்கள். அவர்களை அன்பு முகத்தோடு பாசத்தோடும் வரவேற்க பங்கு மக்கள் கரங்களை தட்டி மிக சிறப்பான முறையில் வரவேற்க இருக்கின்றோம். இன்னும் கரங்களை உற்சாகமாக தட்டும்படி அன்போடு கூட கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கடைசியாக ஒரு முறை கர ஓசை எழுப்பி பங்கு தந்தையை வரவேற்கிறோம். அருள் சகோதரிகள், அருள் தந்தை ஜெயராஜ் அவர்கள் வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகளை வரவேற்பது நமது கடமையாகும். முதலாவது, பங்கு பொறுப்பினை ஏற்று முதல் ஆண்டிலேயே நமது கனவுகளை நிஜமாக்கிய நமது பாசத்திற்குரிய பங்கு தந்தை முனைவர் மரிய ஜோசப் அடிகளார் அவர்களுக்கு நமது ஊரின் சார்பாக பொன்னாடை அணிவிக்க திருவாளர் சகாயராஜ் மற்றும் ஜோசப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இரண்டாவது, நமது ஊருக்கு பெருமை சேர்த்து அமெரிக்காவின் மிகவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் நமது பாசத்திற்குரிய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஜெயராஜ் அடிகளார் அவர்களுக்கு நமது ஊரின் சார்பாக பொன்னாடை அணிவிக்க திருவாளர் முத்துச்சாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
அவர்கள் வார திருப்பலிகளில் வருகை புரிந்து திருவெளிப்பாட்டிற்கு முன்னுரைகளை தயார் செய்து கொடுத்து கடந்த 1 வருடமாக இளைஞர்களை வழிநடத்தி செல்லும் அருண் சகோதரிக்கு நமது ஊரின் சார்பாக பொன்னாடை அணிவிக்க திருமதி எலிசபெத் ராணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அருண் சகோதரி ஆர்த்தி அவர்களுக்கு ஏறக்குறைய 6 ஆண்டுகள் பயணித்து வார வாரம் திருப்பலிகளில் கலந்து கொண்டு மறைக்கல்வி வகுப்புகளை வழிநடத்தி சென்று மற்றும் திருவிழா நாட்களில் பீட அலங்காரத்தில் போன்ற பணிகளை செய்த அருண் சகோதரி நமது ஊரின் சார்பாக பொன்னாடை அணிவிக்க திருமதி குமுதா மேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து நமது ஊரின் தலைவர் திரு சகாயராஜ் அவர்களையும், துணைத் தலைவர் திரு ஜோசப், துணைத் தலைவி திருமதி எலிசபெத் ராணி, பொறுப்பாளர் திரு முத்துசாமி அவர்களையும், செயலாளர் திருமதி குமுதாமேரி அவர்களையும், மறைக்கல்வி ஆசிரியர் தீபா அவர்களோடு இணைந்து அன்பிய பொறுப்பாளர், இளைஞர் இளம்பெண்கள், ஆலய பணியாளர்கள், வீடு சிறுவர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் பாடற்குழு இன்று விழா காணும் மறைக்கல்வி குழந்தைகளையும் அன்போடு வருக வருகவென வரவேற்கின்றோம். நன்றி. வரவேற்புரை வழங்கிய சகோதரி நிஷா அவர்களுக்கு நமது கைகளை தட்டி நன்றி சொல்வோம். அடுத்தபடியாக 1 முதல் 5ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் உம்மோடு பேசுகின்ற பாட்டுக்கு டான்ஸ். கைகளை தட்டி வரவேற்போம்.
பாடல் பாடிய யூத் கேர்ள்ஸுக்கு நாம் கைகளை தட்டி நன்றி சொல்வோம். 1968 குருத்துவ அருள் பொழிவு நாள் 7/5/1995. அவரை ஈண்டெடுத்த பெற்றோர்கள் அந்தோணிமுத்து, புளோமினா மேரி. இந்த எளிய நிகழ்வு எதற்கு என்றால், பங்கு தந்தையுடன் 31ஆம் ஆண்டு குருத்துவம் அருள்பொழிவு தொடக்கமாக இந்த விழா இருக்கின்றது. நமது பங்கு தந்தைக்கு ஒரு சிறிய வாழ்த்துரை. கோவை மறை மாவட்டம் மதுக்கரை புனித 10ஆம் பத்திநாதர் பங்கில் திரு அந்தோணிமுத்து, திருமதி புளோமினா மேரி இவர்களுக்கு பிறந்தவர்தான் நமது பங்கு தந்தை அவர்கள். 7/5/1995ஆம் ஆண்டு மறைந்த நமது மேனாள் ஆயர் அம்புரோஸ் ஆயர் அவர்களிடம் நமது பங்கு தந்தை மரிய ஜோசப் அடிகளார் மற்றும் அவரோடு இணைந்து 7 அருத்தந்தையர்கள் அருள் பொழிவு செய்யப்பட்டார்கள். நமது பங்கு தந்தை அவர்கள் பங்கு தந்தையாக 2 ஆலயங்களில் பணியாற்றி வந்தார். பங்கு தந்தை அவர்கள் முதல் முறையாக மேட்டுப்பாளையத்தில் உள்ள ஒரு பங்கில் கேவி ஒன்றை கட்டி அருள் ஆட்சி செய்கின்றார். 2வது பங்கில் அரவக்குறிச்சியில் பணியாற்றினார். அங்கு இருந்த மண்ணின் மைந்தர் அருத்தந்தை பிளவேந்தன் அவர்களுக்கு வெள்ளி விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தார். அதற்கு பிறகு தன்னுடைய குருத்துவ வாழ்க்கை பணியை 18ஆம் ஆண்டுகள் பள்ளி மாணவர்களுக்காகவும் கல்லூரி மாணவர்களுக்காகவும் அர்ப்பணி செய்தார். அதே சமயத்தில் தந்தை அவர்கள் தன்னுடைய முனைவர் பட்ட படிப்பையும் முடித்து அதே போல நமது மறைமாவட்டத்தில் உள்ள அனைத்து கத்தோலிக்க பள்ளிகளுக்கும் பொறுப்பாளராக பணியாற்றி வந்தார். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மீண்டும் தன்னுடைய பங்கு பணியை புனித தோமை ஆலயம் அவிநாசில் தொடங்கினார். அதே போல அவரோடு பயணித்த தோழமை குருக்களுக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, இந்நாள் கவண்டம்பாளையம் புனித ஜான் பாஸ்கோ ஆலயத்தின் பங்கு தந்தை அருத்தந்தை ததேயு சைமன் கன்னடி அவர்களுக்கும், NGGO காலனி புனித யூத ததேயு திருத்தலத்தின் பங்கு தந்தை அருத்தந்தை ஜார்ஜ் ரொசோரியோ அவர்களுக்கும், கணபதி புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆலய பங்கு தந்தை அருத்தந்தை ஜான் பால் வின்சென்ட் அவர்களுக்கும், நம்முடைய மறைமாவட்ட முன்னாள் பொருளாளர் தந்தை, இந்நாள் தமிழ்நாடு TNPCயில் பொறுப்பாளராக பணியாற்றி வரும் அருத்தந்தை ஜோ பிரான்சிஸ் அவர்களுக்கும், காங்கயம் புனித குழந்தை தெரசா ஆலயத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றி வரும் அருத்தந்தை இருதயராஜ் அவர்களுக்கும், பல்லவளையம் புனித மரியன்னை ஆலயத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றி வரும் அருத்தந்தை குழந்தைசாமி அவர்களுக்கும், நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் நம்முடைய சிலுவைபுரம் மக்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது பங்கு தந்தை அவர்களை கேக் கட் பண்ண அன்போடு அழைக்கிறோம். பங்கு தந்தை அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். உற்சாகமாக கைகளை கட்டி பங்கு தந்தையை வரவேற்கும். நமது மண்ணின் மைந்தர் அருத்தந்தை ஜெயராஜ் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். அருட்சகோதரி முன்னரசி அவர்களையும் அருட்சகோதரி ஆர்த்தி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம்.
உற்சாகமாக கைகளை தட்டுவோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நம்ம பங்குத்தேந்தி அவர்களுக்கு ஊர் சார்பாக நம்முடைய ஊர் தலைவர் திரு சகாயராஜ் அவர்கள் பங்குத்தந்தி அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க வருகிறார். அடுத்தபடியாக நமது மண்ணின் மைந்தர் அவர்களுக்கு நமது ஊரின் துணைத் தலைவர் அவர்கள் ஜோசப் அவர்களை கிஃப்ட் வழங்க அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக நமது அருட்சகோதரி விண்ணரசி அவர்களுக்கு திருவாளர் முத்துசாமியன் அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக அருட்சகோதரி ஆர்த்தி அவர்களுக்கு பரிசினை வழங்க அடைக்கலராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவரும் கைகளை தட்டி நன்றிகள் சொல்வோம். பரிசுகளை வழங்கிய ஊர் தலைவர்களுக்கும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிப்போம். அடுத்தபடியாக நடனமானது JDS டான்ஸ் குரூப்பில் இருந்து யூத் கேர்ள்ஸ் யூத் பாய்ஸ் நடனமாட வருகிறார்கள். அனைவரும் கைகளை தட்டி அவர்களை வரவேற்போம். அவர் இவருன்னு சொல்றீங்களே, எவருப்பா? வேற யாரு? நம்ம ஏசப்பாதா? கூட
நம்முடைய ஜேடிஎஸ் குரூப் டான்ஸ் குரூப் அவர்களுக்கு கைகளை தட்டி நன்றிகளை சொல்வோம். அடுத்தபடியாக சிறப்புரையினை வழங்க நமது மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஜெயராஜ் அடிகளார் அவர்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கைகளை தட்டி அருட்தந்தை அவர்களை வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நம்மளது மண்ணின் மைந்தன் அவர்கள் நமக்காக டீ, காஃபி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜிலேபி, லட்டி எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க யாருமே எந்திரிச்சு போக வேண்டாம், அந்த இடத்துலயே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படும். இப்பொழுது நம்முடைய மண்ணின் மைந்தன் அவர்கள் நம்முடைய சிறப்புரையாற்ற இருக்கின்றார். எல்லோருக்கும் மாலை வணக்கம். குறிப்பாக இன்றைய நாளின் விழாநாயகர் முனைவர் மரி ஜோசப் அவர்களுக்கும் புத்தரால் ஆண்ட்ரூ வெயிட் ஒரு நிமிஷம், நான் நிறைய பேச மாட்டேன், நிறைய பேசிக்கிறேன். தந்தை அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல 6 ஆண்டுகளுக்கு பணியாற்றிய அருட் சகோதரி தங்கை ஆர்த்தி அவர்களுக்கும் அவர்களுடைய இப்போ டெல்லி செல்ல இருக்கின்றார்கள். அவர்களுடைய பணி சிறக்க வாழ்த்துவோம், ஜெபிப்போம். சென்று வெற்றியுடன் திரும்புவாங்க. வினரசி அவர்களுக்கு, சகோதரி வினரசி அவர்கள் கண்டினியூ சிஸ்டர் வினரசி அவர்கள் கண்டினியூ அவர்களையும் வாழ்த்துகின்றோம், பணி சிறக்க. அது அன்புக்குரியவர்களே, இன்று ஒரு முக்கியமான நாள், மறைக்கல்வி துவக்க நாள், மறைக்கல்வி இறுதி நாள், முடிவு நாள், தொடக்க நாள். மறைக்கல்வி கல்வி ரெண்டை நான் பொருத்தி பார்க்கிறேன். கல்வி கல்வி என்கிறது மனிதனுடைய அறிவையும் ஆற்றலையும் செதுக்குகின்றது. மறைக்கல்வி என்பது மனிதனை, குழந்தைகளை மாண்புடன் வளர்வதற்கும் இறை பிரசன்னத்தை தனதாக்கிக் கொண்டு மதிப்பீடுகளில் நல்ல குழந்தையாக, நல்ல பிரஜையாக, நல்ல குடிமகனாக வாழ உதவி செய்கின்றது. ஆகவே இந்த நேரத்திலே நான் பங்கு தந்தையாளர்களிடத்தில் சில செய்திகளை நான் சொல்லியிருக்கின்றேன். அவர்கள் கல்வியாளர்கள். இந்த மறைக்கல்வியோடு இணைந்து கல்வி, அதில் இரண்டு கண்ணாக இருக்கட்டும். பங்கு தந்தை அவர்கள் உங்களுக்கு நல்ல திட்டங்கள் வகுத்திருக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் கவனமுடன் கேட்டு அதை அந்த வழியில் நீங்கள் செல்வீர்கள் என்றால் மகிழ்ச்சியான நாட்கள் ஒளிமயமான எதிர்காலம் நம்ம குழந்தைகள் அனைவருக்கும் நல்லா இருக்கும். கல்வி என்பது சமுதாயத்தினுடைய ஆணிவேர். ஒரு சமுதாயம், மனிதன் வளர்வதற்கு உறுதுணையாக இருப்பது கல்வி. இந்த கல்வியோடு இணைந்து நமக்கு தாய் திருச்சபை நமக்கு இந்த மறைக்கல்வி என்ற ஒரு நல்ல ஒரு படிப்பணியை நம்ம கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதை பெற்று பயனடையுங்கள். மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் சகோதரிகளையும் நான் வாழ்த்துகின்றேன். அடுத்து இன்னொன்று நான் பேசிட்டு இருந்தேன். நான் கிரீன் அண்ட் கிளீன், பசுமையும் தூய்மையும் மனிதத்தை புனிதமாக மாற்றும். நல்ல அருமையான இடம் இருக்கு, நல்ல இடம் இருக்கு. நல்லா சுத்தம் பண்ணிக்கிறீங்க. தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் நன்றி. ஆகவே இது இப்படியே விட்டுட்டு நிறைய புல்லு வரும். ஆகவே இது கோயில் என்பது நம்முடைய தெய்வம் வாழ்கின்ற இடம். அந்த இடத்தை நாம் தூய்மையாக வருகின்ற பொழுது நம்முடைய உள்ளமும் நமக்கு ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி தரும். ஆகவே இந்த 2 இதிலே செலுத்தினர் குறிப்பாக குட்டீஸ் உங்களுக்கு சொல்ல நல்லா படிப்பீங்களா? சரி, ஃபாதர் சொன்னதை கேட்பீங்களா? சரி, நல்ல திட்டங்கள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. வாழ்த்துக்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட். மே காட் பிளஸ் யூ. அனைவருக்கும் வணக்கம். சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்க, என்னன்னு சொல்லுங்க.
அப்படிங்கிற ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. ஃபாதருக்கு நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறோம். இல்லைங்க ஃபாதர், இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. பக்கத்து ஃபாதர் சொல்லாங்களா? ஃபாதர் சொல்லாங்களா? ஃபாதர் நம்ம கீபோர்டு கொஞ்சம் போயிடுச்சு ஃபாதர், வாசிக்கிறதுக்கே சங்கடமா இருக்குதுங்க. நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா சர்ப்ரைஸ் தான் ஃபாதர். நீங்க ஒரு சர்ப்ரைஸ் சொன்னீங்க, நாங்க ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிட்டீங்க. சொல்லுங்க ஃபாதர். எல்லாமே பங்கு தந்தையுடன் நான் பேசி அப்புறம் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும். தேங்க்யூ ஃபாதர். சிறப்புரை வழங்கிய அருத்தந்தை ஜெயராஜ் அடிகளார் அவர்களுக்கு நமது கைகளை தட்டி நன்றிகளை தெரிவிப்போம். இப்பொழுது நமது அருத்தந்தை அவர்களுக்கு நமது அன்பிய பொறுப்பாளர்கள், ஊர் பொருள்கள் அனைவரும் சேர்ந்து பொன்னாடை அணிவிக்க வர இருக்கின்றார்கள். அனைவரும் கைகளை தட்டி அருத்தந்தை அவர்களை முன்பாக வரவேற்போம். பெரியவர்கள் முன்னாடி வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வயதில் மூத்தவர்கள் அனைவரும் கரங்களை தட்டி தந்தையருக்கு நாம் பங்கு தந்தை சார்பாக நன்றியை செலுத்த இருக்கின்றோம். கர ஓசை இன்னும் கேட்கவில்லை. இன்னும் உற்சாகமாக மண்ணின் மைந்தன் ஜெயராஜ் அடிகளார் அவர்களின் தாயார் அவர்களுக்கு சொந்த ஊரிலேயே தந்தைக்கு மாலை அணிவிக்கின்றார்கள். இது ஒரு பெரிய பாக்கியமான ஒரு விஷயம். இதே போல நமது ஊரிலிருந்தும் ஒரு பங்கு தந்தைகளை உருவாக்க வேண்டும் என்று நினைவில் கொள்ள வேண்டும். தந்தை அவர்களுக்கு நன்றி.
மறக்கவில்லை பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை ஐயாவே ஒன்ன விட்டா அதரவா யாரும் இல்லை எங்க ஐயாவே ஒன்ன விட்டா அதரவா யாரும் இல்லை பாட்டும் மறக்கவில்லை பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை ஐயாவே ஒன்ன விட்டா அதரவா யாரும் இல்லை எங்க ஐயாவே ஒன்ன விட்டா அதரவா யாரும் இல்லை ஆண்டவனே உன்னை எண்ணி நான் படித்த பாட்டு ராசாவே உன்னை எண்ணி நாடும் படிக்கும் பாட்டு
நடனமான குழந்தைகளுக்கு அருத்தந்தை மண்ணின் மைந்தர் ஜெயராஜ் அடிகளார் அவர்களே, அருட்சகோதரிகள் விண்ணரசி ஆர்த்தி அவர்களே, ஊர் தலைவர்கள், மற்ற பொறுப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, இளம் பெண்களே, சிறுவர் சிறுமிகளே, இந்த நாளை மறைக்கல்வியினுடைய கடந்த ஆண்டின் ஆண்டு விழாவின் ஆகவும் அதற்கு ஒரு பரிசளிப்பு விழாவாகவும் அதை போலவே இந்த ஆண்டை தொடக்க விழாவாகவும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே என்னுடைய பணி வாழ்வின் 30ஆம் ஆண்டு நிறைவினை நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடியதற்காக உங்களுக்கு சிறப்பான விதத்தில் ஊர் தலைவர், ஊர் பெரியவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் பெரியோர் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து என்னுடைய பணிக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய மறைக்கல்வியினுடைய விழாவினை சிறப்பிக்கின்ற வேளையிலே இந்த மறைக்கல்வியை இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு சொல்லிக் கொடுத்த 2 அருட்சகோதரிகள் மற்றும் தீபா ஆசிரியை உடன் ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்குமே நம்முடைய பாராட்டுக்களை நன்றிகளாக கரங்களை தட்டி தெரிவிப்போம். மறைக்கல்வி என்பது நம்முடைய விசுவாச வாழ்வின் அடித்தளமாக இருக்கின்றது. நம்முடைய குழந்தைகளில் நிறைய பேர் அரசு பள்ளிகளிலும் மற்ற பள்ளிகளிலும் படிக்கின்ற போது இந்த மறை அறிவை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகின்றது. ஆகவே நம்முடைய ஞாயிறு மறைக்கல்வியின் போது அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. அதை நிறைய பேர் பயன்படுத்தி இருக்கின்றீர்கள். அந்த குழந்தைகள் ஒவ்வொருவருக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக ஏறக்குறைய 36 வாரம் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து மே வரை ஏறக்குறைய 36 வாரங்கள் ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெற்றன. இதுல
75% மேல, அதாவது 28 வாரம் அதற்கு மேல் வந்தவர்கள் ஒரு கேட்டகரியாகவும், 10 வாரத்துக்கு மேல, அதாவது 25% மேல வந்தவர்கள் இன்னொரு கேட்டகரியாகவும் பிரித்து அவர்களுக்கு இந்த நாளின் இறுதியிலே பரிசளிப்பை கொடுக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த பரிசளிப்பு ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய செயல்களில் அனைவருடைய பங்களிப்பும் ஒத்துழைப்பும் தேவை. பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை ஆர்வத்தோடு அனுப்பி வைக்கின்றீர்கள். ஆகவே அதே ஆர்வத்தோடு தொடர்ந்து அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே பல்வேறு விதத்திலே நம்முடைய ஊரினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை எடுக்கின்ற போது அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை. அதுதான் மிக முக்கியம். நமக்குள்ளே ஒரு சில சமயத்துல சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதை பெரிதுபடுத்தாமல் ஊரின் நலனை பார்த்து அதற்காக பணியாற்ற வேண்டும். அதே போலவே பிரியமானவர்களே, இந்த குழந்தைகளுடைய படிப்பிற்காக கடந்த ஆண்டே நாம் தொடங்கலாம் என்று இருந்தோம். பல்வேறு காரணங்களால் தொடங்க முடியவில்லை. இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே, அதாவது கைடட் ஸ்டடி ஏற்கனவே பிரித்திருக்கின்றோம். 1 to 5 வரை, 6 to 10, 11, 12ஆம் வகுப்பிற்கு ஒரு சில வாலண்டியராக முன் வந்து அவர்கள் சொல்லிக் கொடுக்க தயாராக பெயர்களை கொடுத்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த அடுத்த வாரத்திலிருந்து அந்த வகுப்புகளானது வார நாட்களிலே நடைபெறும். ஆகவே நம்முடைய குழந்தைகளுடைய கல்வி மிக முக்கியம். குழந்தைகளுடைய எதிர்காலமானது கல்வியில் தான் இருக்கின்றது. ஒருவர் கல்வியை பெறுகின்றான் என்றால் அதுதான் அழியாத சொத்து. யாருமே திருட முடியாத சொத்து என்று இருந்தது என்றால் அது கல்விதான். ஆகவே இதை உணர்ந்தவர்களாக நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுப்போம். அதே போலவே கல்வி நிதியாக நாம் ஒரு தொகையை தவக்கால காணிக்கையாக கொடுத்திருக்கின்றீர்கள். ஏற்கனவே இப்போ ஒரு 30-35 பேர் தான் கொடுத்திருக்கிறீங்க. அதுல வந்து பார்த்தோம் என்றால் ஏற்கனவே ஒரு 9,000 ரூபாய் வந்திருக்கின்றது. இன்னும் ஒரு சில தொகையை போட்டு நம்முடைய குழந்தைகளுடைய நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்லூரி படிக்கின்றவர்களுக்கு கட்டணம் செலுத்துகின்ற விதத்தில் உதவி செய்ய இருக்கின்றோம். ஆகவே இது போல செய்கின்ற போது உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை. அது போல பேசிட்டு இருந்தப்ப சொன்ன கீபோர்டு வாங்கணும். அது போல ஜெனரேட்டர் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கலாம் அப்படின்ட்டு திட்டமிட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்க்கின்ற போது அது சரியாக வராவிட்டால் அப்புறம் கஷ்டம் அப்படிங்கிறதுனால புதிதாகவே போகலாம் என்று ஒரு எண்ணம் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. பெற்றோர்களாகிய நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கின்ற போதுதான் இவற்றை எல்லாம் செய்ய முடியும். பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன. நம்ம ஆலயம் கட்டி ஏறக்குறைய 10 விரிவுபடுத்தப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கின்றது. ஆகவே இதற்காக இன்னும் சிறப்பாக இன்னும் சில பணிகளை செய்யலாம் என்றெல்லாம் திட்டம் இருக்கின்றது. அது எல்லோரும் ஒத்துழைக்கின்ற போதுதான் அது செய்ய முடியும். ஆகவே நீங்கள் தொடர்ந்து ஆன்மீக காரியத்திலும் சரி மற்ற வளர்ச்சி பணிகளிலும் தோள் கொடுத்து உதவுகின்ற போது அவற்றை எல்லாம் சிறப்பாக செய்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே இந்த மறைக்கல்வி குழந்தைகளை பாராட்டுகின்றேன். அனுப்பிய பெற்றோர்களையும் பாராட்டுகின்றேன். கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டுவோம். அதுபோல கடந்த 6 ஆண்டுகளாக இங்கு நம்ம ஊருக்கு வந்து திருவழிபாட்டுகளிலும் திருப்பலியிலும் அதே போல மற்ற அனைத்து நிகழ்வுகளிலும் நமக்கு உதவி செய்திருக்கின்றவர்கள் அருட்சகோதரி ஆர்த்தி அவர்கள். இவர்கள் தற்போது நமது இங்கிருந்து மாற்றலாகி இந்தியாவினுடைய தலைநகரின்
டெல்லி அங்க போறாங்க. அங்க போய் தன்னுடைய பணியை ஆற்ற இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் செல்கின்ற இடத்துல சிறப்பான விதத்திலே பணியாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவருடைய பெயராலும் அவர்களை வாழ்த்துகின்றேன். எங்களுடைய ஜெபங்கள் என்றும் உங்களுக்கு உண்டு. தொடர்ந்து ஒருவர் ஒருவருக்காக ஜெபிப்போம், ஒற்றுமையோடு இருப்போம். அப்போதுதான் இன்னும் நாம் பல்வேறு பணிகளை செய்வதற்கு உதவியாக இருக்கும். மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த நாளிலே நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த நம்முடைய புதிய குழு உறுப்பினர்கள், தலைவர், நிர்வாக குழுவில் இருக்கின்றவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் எல்லோருமே சிறப்பாக ஆர்வத்தோடு செயல்படுகின்றார்கள். அவர்களோடு நீங்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கும் சிறப்பான விதத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கரவொலி எழுப்பி தெரிவிப்போம். சிறப்புரையாற்ற அருத்தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக 6வது முதல் 10வது உள்ள பெண்கள் தஞ்சாவூர் பொம்மை என்ற பாடலுக்கு நடனமாட வர இருக்கின்றார்கள். அவர்களை கைகளை தட்டி உற்சாகமாக வரவேற்போம். நன்றி மடலை வாசிக்க கல்பனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். தெரியாத வரம் வேண்டி விடை தருகின்றோம். அருட்சகோதரி ஆர்த்தி அவர்களுக்கு அறியாமை ஈருள் அகற்றி அஞ்ஞான ஒளி புகட்டி மறைக்கல்வி எங்கள் மூலதனம், அதை நன்றி கற்றிடுங்கள் என
எம் மறைக்கல்வி மாணவ மணிகளை நல்ல வழியில் அழைத்து சென்று இன்று மாற்றலாகி செல்லும் அருட்சகோதரியே, உம் பாதம் பணிந்தோம். நாங்கள் பிரியாவிடை தந்தோம் உமக்கு. 6 ஆண்டுகள் புனித மோட்சராக்கினி அன்னையின் பாதுகாவலோடு பணியாற்றி இன்று மாற்றலாகி செல்லும் அருட்சகோதரி ஆர்த்தி அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கே நீர் சென்றாலும் ஏற்றமுடன் பணியாற்றிட உடல் உள்ள ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல வளங்களும் நிறைவாக பெற்று வாழ்ந்திட வாழ்த்தி நிற்கின்றோம். வாழிய வாழியவே. இப்படிக்கு பங்கு தந்தை சிலுவைபுர பங்கு மக்கள். நன்றி. நன்றி மடலை வாசித்த அனைவரும் கைகளை தட்டுவோம். அனைவரும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பாடல்களின் சார்பாக சகோதரி காயத்ரி அவர்களும் நிஷா அவர்களும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். அனைவரும் கைகளை தட்டி சகோதரி அவர்களுக்கு உற்சாகம் தெரிவிக்கும். முன்னாள் வார்டு மெம்பர் திரேசா அவர்கள் அருள் சகோதரிகளுக்கு சால்வை அணிவித்து அனைத்து நன்றியை செலுத்துகிறார். பொன்னாடை அணிவித்த அருள் சகோதரி அவர்களுக்கும் நமது ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நமது அருள் சகோதரி ஆர்த்தி அவர்கள் ஒரு 2 நிமிடம் பேசுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். வெல்கம் சார். இனிய மாலை வணக்கம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இத்தனை வருஷமா, அதாவது 2019 இருந்து நான் இங்க வரேன்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் குழந்தைங்களுடைய அன்பும் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நீங்க ஃபாதர்ஸ் அனுப்பியிருக்கீங்க. அதே மாதிரி நம்மளுடைய குடும்பத்துல இன்னும் ஒரு கன்னியாஸ்திரி ஒரு சிஸ்டர் வந்து நல்லா இருக்கும். அதனால நீங்களும் உங்க குழந்தைங்களை ஊக்குவிச்சு அவங்களையும் அருட்சகோதரர்களா ஆக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். எனக்காக தொடர்ந்து ஜெபிங்க. நான் வந்து 17ஆம் தேதி டிராவல் பண்றேன். தேங்க்யூ.
உரையாற்றிய அருட்சகோதரி ஆர்த்தி அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவிப்போம். ஓகே. இப்பொழுது பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளது. பெயர்களை வாசிக்க சகோதரி தீபா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவிகள் ஆல்பா. கை தட்டுங்கப்பா. கேமரா ஃபாதர் ஜெயராஜ் அவர்களை பரிசை கொடுக்க அழைக்கிறோம். கீழே இருக்குடா. ஆல்பா ஆல்ஜோ போட்டாவே முடிச்சுக்கலாம். யாசிகா போது அவர் போது. யாசிகா அனித்ரா. அனைவரும் கைகளை தட்டி குழந்தைகளுக்கு உற்சாகப்படுத்துவோம். அனித்ரா அமீரா குதிரை மாதிரியே நிறுத்திக்கிற. யாழினி போதுண்டா. ரொம்ப இது மாட்டாங்க. போது அவங்க தேவை. யாழினி பிரதீப் காயத்ரி நிஷா சரி. ஏஞ்சல் மேரி ஜோஸ்பின் ஜாக்லினா லோகேஷ் சபியா ஆஸ்பா. ஓடுங்க. அனைவரும் கைகளை தட்டுவோம். குழந்தைகளை உற்சாகப்படுத்துவோம். பிரியா இருக்கு. பிரியதர்சினி ஷீபா மெட்டில்டா. என்னது? அசோக் தீபாவே காண. அடுத்தபடியாக நமது பங்கு தந்தை அவர்கள் பரிசு வழங்க இருக்கின்றார். மண்ணின் மைந்தன் ஜெயராஜ் அவர்களுக்கு கரவரிசை எழுப்பி நன்றியை செலுத்துவோம். ரொம்ப இப்பொழுது நமது பங்கு தந்தை அவர்கள் பரிசளிக்கின்றார். 6ஆம் முதல் 10ஆம் வகுப்புடைய மாணவ மாணவிகள் அபிஷேக் ஹர்ஷா சிண்டர்லா சோபா ரோபா டெல்பினா ஆர்த்தி சிவரஞ்சனி ஜெனிடா மெல்வின் சிபிராஜ் ஜெரோம் ஒரு மூலையில கிடப்பான் பேரு. தர்ஷினி பியோலா தர்ஷினி. அதுக்கு யாராவது பதில போ. ஜெரோம் ஜெராம எங்கயா ஜெயிட்டா. ஜெயிட்டா ஓ ஏடா இது ரிப்பீட். ஜெரோம் 10 முதல் 27 வாரங்கள் வந்தவங்க பேர். ஜனனி 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவி. ஜெசிகா
இப்பொழுது நமது பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பரிசளிப்பு அருள் சகோதரி விண்ணரசி அவர்கள். ஜோஸ்வா அனைவரும் கைகளை தட்டுவோம். குழந்தைகளுக்காக உற்சாகப்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நிரஞ்சனா ஓங்கி மேலே யாரா கொடுக்குறாங்க தனியா தர்சன் விடுங்கடா டே. விடு இப்ப கரெக்ட். போடா கண்ணாடி போட்டு போட தனியா ஒரு போட்டோ இருக்கு. கண்ணாடி போட்டுப்பா வரும்பாரு. இப்பொழுது நமது அருள் சகோதரி அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக நமது அருள் சகோதரி ஆர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கையெடு அபிநயா மெலினா கிருத்திகா விட்டுரு. லியோ லியோன் ஆம்ஸ்டாங் ஃபுல்லா பாண்டியது. கிருத்திகா ஸ்டீவன் என்னடா அது ஸ்டீவன் ஆஸ்லி அபிமன்யு ஏடா குத்தமன்னியா அஸ்வின் அபிமன்யு மஞ்சுளா அபிநயா ஸ்டீவன் அபிமன்யு மஞ்சுளா போண்டா ரொம்ப ஜூம் பண்ணாதரா. மட்டுக்கு நல்லாவே தெரியாதுடா. பரிசுகள் வழங்குவதற்கு உதவியாக இருந்த திருமதி தீபா அவர்களுக்கு நமது கைகளை தட்டி இப்பொழுது அவர்களுக்கு நன்றிகளை செலுத்துவோம். அடுத்தது யார் வருவாங்க இல்ல ஆண்டனி யாரு அது யாராது கரெக்டு தான். விட்டுரு சரிக்கா. இப்பொழுது மறைக்கல்வி விழாவின் முடிவிற்கு வந்துள்ளோம். இப்பொழுது நன்றி உரையை வழங்க திருமதி குமுதாமேரி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நண்பர்களே, இன்று மறைக்கல்வி ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடும் வேளையில் இதோ என் நன்றி உரை. முதன்மையாக இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த பங்கு தந்தை
அன்பிய பொறுப்பாளர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேலும் இங்கு பங்கு பெற்றுள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும், மறைக்கல்வி குழந்தைகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இந்த ஆண்டு மறைக்கல்வி வகுப்புகளில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் என் பாராட்டுக்கள். தங்கள் ஒழுக்கமான வருகை, விவிலியத்தில் ஆர்வம் மற்றும் இறைவனுக்கும் திருச்சபைக்குமான பற்றுதல் ஆகியவற்றுக்கு நான் உங்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஆண்டு முழுவதும் குழந்தைகளை மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை வேளையில் அநேக பணிகள் இருப்பினும் நமக்காக நேரம் ஒதுக்கி இன்று வந்திருக்கும் பங்கு தந்தை அவர்களுக்கும், மண்ணின் மைந்தர் அவர்களுக்கும், அருட்சகோதரிகளுக்கும், பங்கு மக்களாகிய உங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த விழாவிற்கு மிகவும் உதவியாக இருந்த மறைக்கல்வி ஆசிரியர் திருமதி தீபா அவர்களுக்கும், மறைக்கல்வி குழந்தைகளுக்கு நடன பயிற்சி அளித்த செல்வி காயத்ரி அவர்களுக்கும், இளையோர் சார்பாக நடனம் அளித்த JTS டான்ஸ் குழுவிற்கும், ஊர் பெரியவர்களுக்கும் வாழ்த்து மடல், நன்றி மடல், முன்னுரை எழுதி கொடுத்த பிரதீப் அவர்களுக்கும், ஆடியோ சிஸ்டம் அமைத்து கொடுத்த ஆலய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், ஊர் பெரியவர்கள் அனைவருக்கும், இன்னும் இந்த விழாவிற்கு உழைத்த அனைவருக்கும் நமது பங்கு தந்தையின் சார்பாகவும் பங்கு மக்கள் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரையை வழங்கிய சகோதரி குமுதாமேரி அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவிக்கும் விதமாக கைகளை தட்டி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்போம். அனைவரும் எழுதி நிற்போம். பாப்பரைப்பன். அனைவரும் எழுதி நிற்போம். இப்பொழுது பாப்பரைப்பன் பாடலான பாடப்படுகின்றது. ராஜபூமனே நமோ நமோ, ரோமை ராஜபூமனே நமோ நமோ, திருச்சபையின் தலைவராக ஜெபித்தமா, திருச்சபையின் தலைவராக ஜெபித்த மாதவா, உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கிறோம், உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கிறோம். ரோமை ராஜபூ